ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா என்டிபிசி பத்தி ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா என்டிபிசின்னு யூடியூப்ல போட்டாலே வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பத்தி தான் வந்திருக்கும். ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இனிஷியலா வந்து 10,884 வேகன்சி இருந்தது. இப்ப என்னவாயிருக்கு? 19,600 வேகன்சி ஆயிருச்சு அரவுண்ட். சரிங்களா? இப்போ இது ஒரு நல்ல வேகன்சி ஆக்சுவலா. இந்த வாட்டி போன வாட்டி எல்லாருமே வந்து ஆக்சுவலா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லாக்டவுனால நல்லா நிறைய பேர் வந்து நல்லா ப்ரிப்பரேஷன்ல தான் இருந்திருப்பாங்க. பட் லாக்டவுனால அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஆக்சுவலா ஒரு எல்லாருமே வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. 1 இயர் பார்ப்பாங்க, 2 இயர் பார்ப்பாங்க. பட் லாஸ்ட் வாட்டி எக்ஸாம் ப்ராசஸ் முடிக்க 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் இந்த வாட்டி அப்படி எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப ஏன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி எக்ஸாம் வேகன்சி இன்கிரீஸ் ஆனதால அதுக்கான ப்ராசஸே வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் முடிக்கல. எல்லாருமே வந்து ஜோன் வந்து அகைன் வந்து ஜோன் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் குடுத்தாங்க. ஸோ ஜோன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஎல்பி எக்ஸாம் ஒன்ஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கான ப்ராசஸும் என்டிபிசிக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒன்ஸ் நீங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா, நம்மளால கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது மக்களே. சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சுன்னா, இது வந்து ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். 12த் டிகிரி லெவல் எக்ஸாம். சரிங்களா? நார்மலா நம்ம வந்து ஒரு காலேஜ்ல வந்து பிளேஸ்மென்ட் ஆகுற எக்ஸாம் மாரி கிடையாது. நம்ம வந்து பிரிப்பரேஷன் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்க பிரிலிம்ஸ்க்கு ரெடியா இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா. பிரிலிம்ஸ்க்கு ரெடியா இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்தோனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட்டு, சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாரி தான் போணும். நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் உட்காந்து நீங்க கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்? எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்? அப்படின்னு கேட்கிறீங்க. எப்பவுமே ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்ததுன்னா, 10 டூ 15 டேஸ்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அஃபிஷியலா வேகன்சி வந்து இவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்து சர்க்குலேட் ஆயிடுச்சுன்னா, 10 டூ 15 டேஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து இந்த வேகன்சி அப்படின்னாங்க. பட் நோட்டிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வரல. இப்போ வந்து வேகன்சி இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து அ ஃபைனலா இப்போ வந்து அகைன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிரும். ஒவ்வொரு ஜோனுக்கும் எவ்வளோ வேகன்சி, நம்ம சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போத்துலேருந்தே உங்க பிரிப்பரேஷன ஆரம்பிங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. இப்பவுமே நம்ம எப்போ வரும், எப்போ வரும்னு உட்காந்துருந்தோம்னா, ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டோனே, ப்ராசஸ் வந்து இப்ப ஏஎல்பி ஸ்டார்ட் பண்றதால தான் உங்களுக்கு டிலே ஆகுது. மத்தபடி உங்களுக்கு இப்ப வந்து லாக்டவுன் இல்ல, ஒண்ணும் இல்ல. எக்ஸாம் ப்ராசஸ் டிலேவே ஆகாது. சரிங்களா? ஒன்ஸ் ஏஎல்பி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எல்லா எக்ஸாமும் லைனா ஆரம்பிச்சுருவாங்க. ஏஎல்பி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுக்கடுத்து வந்து ஆர்பிஎஃப் வச்சுருவாங்க. ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாமே பேரலலா நடக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான டெக்னீஷியனுக்கான வேகன்சி என்னவா இருந்தது? 9,000 சம்திங் இருந்து இப்போ வந்து 14,000 அரவுண்ட் 14,000 கிட்ட ஆயிருச்சு. இதுல டெக்னீஷியன்ல வந்து கிரேட் 1, கிரேட் 3 அப்படின்னு 2 இருக்கு. கிரேட் 1, கிரேட் 3 அப்படின்னு 2 இருக்கு. இதுல கிரேட் 1 வந்து உங்களுக்கு டிகிரி லெவலு. கிரேட் 3 அப்படிங்கிறது இது வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா ஆப்டி, ரீசனிங், சயின்ஸு, ஜிஎஸ். ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ் இந்த 3 தான் வந்து இதுல மெயினா இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். பட் கிரேட் 1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸா இருக்கும். நீங்க நோட்டிஃபிகேஷன் பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து லெவல் 5 டைரக்ட் லெவல் 5. இது வந்து லெவல் 2 லெவல் 2 இது வந்து டைரக்ட் லெவல் 5. ஸோ இப்படி நெறைய எக்ஸாம் அடுத்தடுத்து இருக்கு. இது முடிச்சோனே அகைன் வந்து என்டிபிசி நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். ஸோ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் லேட்டா தான் வருது. எக்ஸாம் லேட்டா தான் வைப்பாங்க. அப்படிலாம் நம்ம வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் விட்டதுலருந்து 3 மந்த்ஸ்ல அவங்க எக்ஸாம் 3 மந்த்ஸ்ல எக்ஸாம் வந்து எப்போனாலும் வைக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம ரெடியா இருக்கோமா? அப்படின்றது தான் கொஸ்டினு. இவ்ளோ வேக்கன்சி இருக்கு. இதையும் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அகைனும் வந்து அடுத்த வருஷமும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்போ வந்து இயர்லி வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும், ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 4 இயர்ஸ்க்கு வந்தது. ஸோ வேக்கன்சி வந்து செம்ம பல்க்கா இருந்தது. இப்பவுமே பல்க் வேக்கன்சி. ஏன் இப்போ இயர்லி வேக்கன்சி இவ்வளோ பல்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2019க்கான வேக்கன்சி தான் லாஸ்ட் ஃபில் பண்ணாங்க. 2023ல ஃபில் பண்ணாங்க. சரிங்களா? 2022, 23ல ஃபில் பண்ணாங்க. அப்ப 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த 5 வருஷத்துக்கான வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணவே இல்ல. 5 வருஷத்துல நெறைய பேர் ரிட்டயர் ஆயிருப்பாங்க. சரிங்களா? நான் சொல்ல வர்றது புரியுதுல்ல? சோ அதுக்கான வேக்கன்சி ஃபில் பண்ணவே இல்ல. சோ இதுதான் உங்களுக்கான ஃபைனல் வேக்கன்சியா இருக்குமான்னு கேட்டா கூட இருக்காது. நோட்டிஃபிகேஷன் வந்தா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் மக்களே, நோட்டிஃபிகேஷன் வந்தா கிளியரா வந்து நான் அப்டேட் குடுப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லாமே. மறக்காம நம்ம சேனல வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்ம இன்ஸ்டா ஐடி ரத்னா அண்டர்ஸ்கோர் ராக்ஸ் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் வந்து ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு வந்து நான் போடுவேன். அ
ஷார்ட்ஸ் மாரி. ஸோ இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிருங்க. இதுதான் உங்களுக்கான வேகன்ஸியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் கூட ஏஎல்பி மாரி இதையும் வந்து உங்களுக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஏஎல்பி எப்படி இன்கிரீஸ் ஆச்சோ, அதே மாரி இன்கிரீஸ் கூட பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தோனே அப்ளை பண்ணிருங்க. அதே மாரி பிரிப்பரேஷன இப்போலருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிரிப்பரேஷன நெறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னு மெசேஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி பிரிப்பேர் பண்ணணும்னு தெரியல. நீங்க வந்து கம்ப்ளீட்டா பிகினரா இருக்கீங்க. கம்ப்ளீட்டா வந்து பிகினரா இருக்கீங்க. சரிங்களா? அப்போ வந்து நான் எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? நான் 0ல இருக்கீங்க. 0ல இருக்கீங்க. இல்லன்னா வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட்டான வேல படிக்கணும். ஏன்னா வந்து நீங்க வந்து ஆல்ரெடி 1 இயர் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1 இயர், 2 இயர் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் கம்ப்ளீட்லி நீங்க பிகினரு. எனக்கு வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல. சும்மா ஆப்டி ரீசனிங் YouTubeல வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்ற பட்சத்துல நீங்க யோசிக்காம நம்ம கோர்ஸ் வாங்குங்க. நம்மளோட ஆப் வந்து உங்களுக்கு Play Storeல இருக்கும். ரயில்வேஸ் ஸ்பேஸ் உட்டு தமிழ். ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற ஆப் வந்து நான் டைப் பண்ண இந்த ஃபாண்ட்லயே டைப் பண்ணுங்க. ஆரும், டீயும் மட்டும் கேப்ஸ் நடுவுல ஸ்பேஸ் வரும். ரயில்வேஸ் தமிழ் இப்படின்ற ஆப் வந்து Play Storeல இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா, நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயுமே வைக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கான எல்லா கோர்ஸுமே இருக்கும். என்டிபிசிக்கான கோர்ஸ் இருக்கும் மெயினா. என்டிபிசிக்கான கோர்ஸ் வந்து மத்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 1500 இருக்கும். சரிங்களா? ஆ ஏஎல்பி, ஜேஇ, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் சரிங்களா? டெக்னீஷியன் ஜேஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கலுக்கு மட்டும் இருக்காது மக்களே. டெக்னிக்கல தவிர ரிமைனிங்லாம் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணிருவேன். ஆ சரிங்களா? என்டிபிசி மட்டும் உங்களுக்கு வந்து 1800 கிட்ட இருக்கும். ஏன்னா என்டிபிசில வந்து இன்னுமே நான் நெறைய வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். என்டிபிசில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸ்லலாம் வந்து ஜிஎஸ் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஜிஎஸ் வந்து இப்போதைக்கு சயன்ஸ் அதுல வந்து கம்ப்ளீட் சயன்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு மக்களே. உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இந்த அமௌண்ட் சரிங்களா? ஆ மத்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிளாட் 1500 தான் இருக்கும். இல்ல நான் ஆப்டி ரீசனிங் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெறும் சயன்ஸ் கோர்ஸ் மட்டும் இருக்கும். சயன்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 500 தான் ஒரு மக்களே வரும். சரிங்களா? நீங்க வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ரயில்வேஸ் தமிழ்ன்னு உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸுமே இருக்கும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வியா வாட்ஸ்அப்பா இல்ல அதர் மெத்தடா அப்படின்னு கேட்கும். நீங்க வந்து அதர் மெத்தட் குடுத்துக்கோங்க. அதர் மெத்தட் குடுத்துட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் உங்களோட நேமு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, நேம் அதெல்லாம் கேட்கும். சரிங்களா? அதெல்லாம் குடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோர்ல போனீங்கன்னா, உங்களுக்கான கோர்சஸ் இருக்கும். அதுல எந்த கோர்சஸ் எந்த எக்ஸாம்க்கு நீங்க படிக்கிறீங்களோ அதுல போங்க. அதுல போயிட்டு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜ் உங்க ஃபோனுக்கான நார்மல் மெசேஜும் வரும். WhatsAppலயும் மெசேஜ் வரும். சரிங்களா? ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணி நீங்க வந்து உங்க பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து புக் எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. நான் கேரண்டியா சொல்லுவேன் மக்களே. புக் எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. நம்ம கோர்ஸ்ல இருக்க வீடியோவ ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? இப்ப சயன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் கட்டா எடுத்து வச்சிருப்பேன். அதே மாரி ஆப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ல இருந்து பேசிக்கான கொஸ்டினும் இருக்கும். ஹை லெவல்க்கான கொஸ்டினும் இருக்கும். பிரிலிம்ஸ்க்கான கொஸ்டினும் இருக்கும். மெயின்ஸ்க்கான கொஸ்டினும் இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல எப்படிலாம் கேட்டிருப்பாங்களோ, அந்த அந்த மாரி பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாரி ரீசனிங் அதே மாரி ரீசனிங். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உங்க பிரிப்பரேஷன நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எந்த புக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல. அத பத்திலாம் ஃபீலே பண்ணாதீங்க. ஃபுல்லா அதுல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. பக்காவா நோட்ஸ் போட்டு வச்சு படிங்க. அப்கமிங் டேஸ்ல ரிமைனிங் எல்லாமே அதுல வந்து இன்னுமே வீடியோஸ் வந்து ஆட் பண்ணப்படும் மக்களே. சரிங்களா? இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எத்தன நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 டேஸ் தான் மக்களே இருக்கும். 3 டேஸ் தான் இருக்கும். சரிங்களா? இந்த பிரைஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து 3 டேஸ் தான் இருக்கும். செப்டம்பர் 2 உங்களுக்கு வந்து பிரைஸ் வில் பி இன்கிரீஸ்டு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க சீரியஸா நான் பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஏன் பிரைஸ் இன்கிரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்ல நெறைய பேர் வந்து ஆக்சுவலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அத வச்சு நெறைய அதெல்லாம் வந்து நெறைய பேர் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கும் இது பண்ணணும். சரிங்களா? ஸோ நெறைய கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு சைட்ல. ஸோ வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் மக்களே இந்த பிரைஸ் கூட இவ்ளோ இருக்கு. சரிங்களா? ஓகே மக்களே. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அ இன்கேஸ் உங்களுக்கு பிரிப்பேர் பண்ண நானே செல்ஃப் பிரிப்பேர் பண்ணிப்பேன்னா கூட நீங்க பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு எப்படின்னு பண்ணணும்னே தெரியல. நான் கம்ப்ளீட்டா பிகினரு அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம கோர்ஸ் வாங்குங்க. நான் ஏன் கரெக்ட்டா பிரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து ஒரு பல்க்கான வேக்கன்சி மக்களே. திரும்ப திரும்ப சொல்றேன். இது வேக்கன்சி வந்து கம்மியான வேக்கன்சியே கிடையாது. இதுல வந்து நம்ம அசால்ட்டா உள்ள போலாம். ஒரு டீசென்ட்டான ஒரு பிரிப்பரேஷன குடுத்தீங்கன்னா, ஈஸியா நம்ம உள்ள போலாம். சரிங்களா?
ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த அட்டெம்ப்ட்ட நீங்க வேஸ்ட் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சி வருமா நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு டவுட் தான். ஏன்னா இயர்லி வேக்கன்சி. லாஸ்ட் 5 வருஷத்த வந்து இப்ப ஃபில் பண்ண போறாங்க. அப்ப இதுக்கப்புறம் வர வேக்கன்சி எப்படி இருக்கும்? இயர்லி வேக்கன்சி 1 இயர்து மட்டும் தான் இருக்கும். புரியுதுங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா, அந்த லாஸ்ட் 1 இயர்து தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்ப 2023 வரைக்கும் அவங்க வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்றாங்க. இந்த 4 வருஷத்துதுனா கூட, உங்களுக்கு 24க்கான வேக்கன்சிய மட்டும் தான் அப்கமிங் இயர்ஸ்ல ஃபில் பண்ணுவாங்க. ஸோ வேக்கன்சி டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ மெயினாவே போடுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. எப்போ வரும்? எப்போ வரும்? எப்போ வரும்ன்னு கேட்காதீங்க. உங்க பிரிப்பரேஷன் நீங்க ரெடியா இருக்கீங்களா? அத பாருங்க மெயினா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாளைக்கு எக்ஸாம் வச்சா நீங்க பாஸ் பண்ணுவீங்களா? அத வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மக்களே! மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்க போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. கேரண்டியா வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? லாஸ்ட்டு கொஞ்ச நாளா வந்து லாஸ்ட் 3 டூ 4 மந்த்ஸா வந்து இந்த கோர்ஸ் ஒர்க் போயிட்டு இருந்தது மக்களே. அதனால தான் நெறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. YouTubeல கூட கமெண்ட்ஸ்ல வந்து இனிமே வந்து ரெகுலரா ரிப்ளை வரும். நேத்து போட்ட வீடியோ கூட அகைன் வந்து நான் இப்ப உட்காந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்லயும் கேளுங்க. இன்ஸ்டாலயும் உங்களுக்கு பெர்சனலா மெசேஜ் பண்ணணும்னா வந்து என்ன டவுட் இருக்கோ மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே மக்களே. பை பாய். டேக் கேர். மறக்காம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க.